இப்ப நீங்க உயிரோட இருக்கீங்கன்னு சின்ன உங்களுக்கும் மித்ரா மாமாவுக்கும் பிறந்த குழந்தை நாத்தைக்கு தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நம்ம உடனே போல வாங்கக்கா. வேண்டாம் ஜானு. எதுக்குக்கா? உங்க எல்லார் முன்னாடியும் நான் வரணும்னு நினைச்சிருந்தா இவ்ளோ நாளா நான் மறைஞ்சிருக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. இவ்ளோ நாளா உங்களை பிரிஞ்சிருக்க வேண்டியதும் இருந்திருக்காது. நான் உங்களுக்கு நெருக்கமா வந்தாலும் இல்ல உயிரோட இருக்கேன்னு தெரிஞ்சாலும் மனிஷா நந்தன் குடும்பத்து மேல விஷத்தை கக்க ஆரம்பிப்பா. அரவிந்தா அத்தை மூலமா தான் மனிஷாவோட அம்மா இறந்து போயிட்டாங்கிற விஷயத்த வச்சு அரவிந்தா அத்தைய ஜெயிலுக்கு அனுப்பாவ பிளான் பண்ணுவா. அதுக்கப்புறம் மறுபடியும் நந்தன் குடும்பத்துல நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிரும். அதெல்லாம் பார்க்க கூடாதுன்னு தான் இவ்வளவு வருஷம் நான் உங்களெல்லாம் விட்டு தனியா இருந்தேன். அதுக்காக இனிமே யார் கண்ணிலயும் படாம வாழ்க்கை ஃபுல்லா நீங்க வாழ்ந்துருவீங்களா? இனி மறுபடியும் மாமாவோட வாழ்க்கைக்குள்ள நீங்க வர்றதுக்கு விருப்பப்படலையா? எனக்கு தெரியல ஜானு. என் தலையெழுத்துல என்ன எழுதியிருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனா இப்போதைக்கு என்னை பத்தி யாருக்குமே தெரியக்கூடாது. தெரிஞ்சே மித்ரா சாரையும் அரவிந்தா அத்தையையும் நந்தன் குடும்பத்தையும் சிக்கல்ல மாட்டி விடுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. இந்த பூஜையில வச்ச காப்ப உன் கையால மித்ராவுக்கு கட்டி விடணும். அப்படி பண்ணாதான் நீ செஞ்ச இந்த பூஜை முழுமையடைய லட்சுமி. அப்படி பண்ணாதான் இந்த பூஜையோட பலன் முழுமையா மித்ராவுக்கு கிடைக்கும். என்ன, நான் மித்ராக்கு நெத்தியில பொட்டு வைக்கணுமா? நான் தான் கயிறு கட்டணுமா? ஆமாமா, இத செய்யறது கஷ்டம்னு எனக்கு தெரியும். ஆனா ஒரு வழி இல்லை. மித்ராவும் கூட இருந்து இந்த பூஜையை முடிச்சு வைக்க அந்த அம்மன் எப்படி உதவினாங்களோ அதே மாதிரி இந்த காப்பை கட்டுறதுக்கும் அம்மன் உதவி செய்வாங்கன்னு நான் முழுமையா நம்புறேன். இனிமே எப்படி இந்த வேலையை செஞ்சு முடிக்கணும்னு நீங்க தான் முடிவெடுக்கணும். அக்கா, மித்ராக்கு என்னாச்சு? இவ்வளோ நாளா சாதாரண பொண்ணுங்களை பார்த்துருக்கா. இன்னைக்கு அவ ஒரு நல்ல குடும்ப பொண்ணை பார்த்துருக்கா. மனிஷா, ஆகாயம் பூமியும் தலைகீழானதுனால விடியறதுக்குள்ள அதை எப்படியாவது சரி செய்யணுங்கிற மாதிரி எதுக்கு நீ இந்த அளவுக்கு யோசிச்சுட்டு இருக்க? ஆகாயமும் பூமியும் தலைகீழா ஆனா நம்ம சரி செஞ்சிடலாம் ஆண்டி. ஆனா மித்ராவோட மனசுதான் நம்ம சரி செய்ய முடியாது. இப்ப என்னாச்சு மனிஷா? சம்பந்தமே இல்லாத யார ஒரு பொண்ணு தன்னோட புருஷனுக்காக துடிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்து மித்ரா ஏன் டென்ஷன் ஆகணும்? அதுவும் மித்ராக்காக நான் எந்த அளவுக்கு தவிச்சுக்கிட்டு இருக்கேன்னு எதுக்கு அவ யோசிக்கவே இல்ல? என்னமோ மனிஷா, மித்ராவை உன் பக்கம் திருப்பறதுக்கு நீ முயற்சி சரியா பண்ணலையோன்னு தோணுது. அவனை நெருக்கமாக்கிக்கிறதுக்கு வேற ஏதாவது புது வழியை பயன்படுத்தணும்னு நினைக்கிறேன். இல்ல ஆண்டி, புது வழியும் புது முயற்சியும் எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டேன். அதனாலதான் நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். மனிஷா, ஒருவேளை நீ மித்ராவை மறந்துட போறேன், என் மனசை மாத்திக்க போறேன்னு சொல்ல போறியா என்ன? மித்ராவை நான் மனசார காதலிச்சிருக்கேன் ஆண்டி. அவன் கூட தான் என் வாழ்க்கைன்னு கனவு கண்டிருக்கேன். அவன் கூட தான் நான் வாழ போறேன்னு நினைச்சு ஆசைப்பட்டிருக்கேன். அதனால அவனை விட்டு போக மாட்டேன். வேற என்ன செய்யணும்னு நினைக்கிறேன்? அர்ஜென்ட்டா விவேக்கோட கல்யாணம் ஏற்பாடு செய்யுங்க ஆண்டி. என்ன பேசிட்டு இருக்க மனிஷா? விவேக் கல்யாணத்துக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? மித்ராக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகிறதுக்கு அதுதான் சரியான வழி. விவேக் கல்யாணத்துல மித்ரா எதுக்கு உன் கழுத்துல தாலி கட்ட போறான்? அதுக்கு தேவைப்படுற சூழ்நிலையை தான் நான் உருவாக்க போறேன். விவேக்கோட கல்யாணத்துல மித்ரா என் கழுத்துல தாலி கட்டுற மாதிரியான சூழ்நிலையை நான் உருவாக்க போறேன்.
இந்த தடவை பயங்கரமான பிளான போட்டிருக்க போல இருக்கு. அப்படி நான் பண்ணாம போனேன்னா என் ஆசை கடைசி வரைக்கும் நிராசையா தான் இருக்கும் ஆண்டி. சரி மனிஷா, நீ எப்படிப்பட்ட பிளான் போட்டாலும் சரி, அதுக்கு நான் உனக்கு துணையா இருக்கேன். தேங்க்யூ சோ மச் ஆண்டி. லக்ஷ்மி உயிரோட தான் இருக்காளோன்னு இப்பவும் எனக்கு சந்தேகமா இருக்கு ஆண்டி. எந்த நேரத்திலயாவது மறுபடியும் மித்ரோட வாழ்க்கைக்குள்ள அவ வர வாய்ப்பு இருக்கு. எப்ப வேணாலும் அந்த லக்ஷ்மியால என் வாழ்க்கை சின்ன பின்னமாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி ஒரு நிலைமை வர்றதுக்கு முன்னாடியே நான் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அதனாலதான் விவேக்கோட கல்யாண டாபிக்க கொண்டு வந்து அவன் கல்யாணத்தை சீக்கிரமா நடத்த பாருங்க. விவேக், வீட்டுக்குள்ள வந்த சரி, எதுக்கு திரும்ப பூனை மாதிரி வெளியே போயிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை மாம், ஜஸ்ட் டோர் மூட மறந்துட்டேன், அதான் க்ளோஸ் பண்ணலாங்க. அது சரி, இவ்வளவு நேரம் எங்க போன? வர வர உனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாயிடுச்சுல. நீ செய்ய வேண்டிய ராஜ்காரியம் நிறைய இருக்கு. ராத்திரி பகல்னு தெரியாம சுத்திட்டு இருக்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாம். சரி, என்னாச்சு? நீனும் தூங்கலியா? எனக்கு தூக்கம் வரலடா. இன்னும் டின்னர் கூட சாப்பிடல. வா, நீயும் வந்து என் கூட சாப்பிடு. எனக்கும் பெருசா பசிக்கல மாம். இப்ப வரைக்கும் நீ சாப்பிடலனா உனக்கு பசிக்காதா? என்கிட்டயே நீ கதை விடுறியா? வா. ஓகே, ஒரு நிமிஷம். நீங்க போய் எனக்கு பிளேட்ல வச்சு கொடுங்க, அதுக்குள்ள நான் போயிட்டு வரேன். அண்ணி, மாம் இன்னும் தூங்கல, இன்னும் முழிச்சிட்டு தான் இருக்காங்க. இப்ப நம்ம என்ன செய்யறது விவேக்? நான் போய் மெயின் ஆஃப் பண்ணிடுறேன். அப்ப ஃபுல்லா இருட்டா இருக்குங்கிறதுனால அந்த டைம்ல நீங்க அண்ணனோட ரூம்குள்ள போய் அவருக்கு பொட்டு வச்சு கையில கயிறை கட்டிட்டு வந்துருங்க. சரி விவேக். அண்ணி, எல்லா இடத்துலயும் கரண்ட் இருந்து நம்ம வீட்டுல மட்டும் போயிருக்குன்னா கண்டிப்பா மாம்க்கு டவுட் வந்து மெயின் கிட்ட வந்துருவாங்க. அவங்க வந்து திரும்ப மெயின் ஆன் பண்றதுக்குள்ள நீங்க வெளியே வந்துடணும். புரிஞ்சுதா? சரி விவேக். நான் போய் மெயின் ஆஃப் பண்ணிட்டு வரேன். இந்த டைம்ல எதுக்காக பவர் போச்சு? ஏய், யார் அது? ஒண்ணுதான்.